பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார் என்கிற அந்த செய்தி வந்ததிலிருந்தே தொடர்ந்து பேசு பொருளாக இருந்து கொண்டே இருக்கிறது. பிரதமர் வராருன்னு சொன்னோடனே ஊடகங்கள் எல்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணீங்க, சார் பிஎம் வராராமே சார், எப்போ வராரு என்ன அப்படின்னு சொல்லி. அப்புறம் மதுரையில் மீட்டிங்னோடனே மறுபடியும் எல்லாரும் அது பரபரப்பாக பேசப்படுது. திருப்பி இப்போ சென்னையில் மீட்டிங் போது பரபரப்பாக பேசப்படுது. ஒவ்வொரு விஷயமும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார் என்று சொல்லும் பொழுதே அது ஒரு பரபரப்பான ஒரு பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். முக்கியமான விஷயம் இல்லை, நகைச்சுவையான விஷயம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வராருன்னும் போது வராருன்றதே செய்தியாச்சு. ஆனால் பாருங்க, நேற்று ராகுல் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியல. ஊட்டியில் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு வேற கிளம்பிட்டார். ராகுல் அவர்களுக்கு தமிழகத்தில் இந்த அளவிற்கு தான் முக்கியத்துவம் இருக்கிறது. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்பொழுது தமிழகம் வருவார் என்று எதிர்பார்த்து அன்போடு காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், இந்திய பிரதமர்களுடைய பட்டியலிலேயே தமிழ் குறித்தும் தமிழ் பண்பாடு குறித்தும் தமிழுடைய பழம்பெருமை குறித்தும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற, போற்றி கொண்டிருக்கிற, செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட எத்தியோப்பியாவில் எத்தியோப்பியன் பார்லிமெண்ட்ல போய் பேசுறேன். அங்கே மோனோலித்திக் சர்ச்சஸ் இருக்கு. மோனோலித்திக் சர்ச்சஸ் பழங்கால கற்கால கட்டிடக்கலை அமைப்புகள். அதனால அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்கு உலக அளவில். மனித குலம் எங்கு தோன்றுச்சுன்னா ஆப்பிரிக்காவில் தோன்றுச்சு, இன்னும் குறிப்பா எத்தியோப்பியாவில் தோன்றுச்சுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதான் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தியோப்பியா பார்லிமெண்ட்ல போய் பேசுறாரு. இங்க எப்படி மோனோலித்திக் சர்ச்சஸ் இருக்கிறதோ அதை போன்று அதை விட பழமையான கற்கோவில்கள் எங்களுடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பேசுகிறார். உடனே உலகம் முழுவதும் ஒரு விவாதம் கிளம்புகிறது. மனித குலம் ஆப்பிரிக்காவில் தோன்றவில்லை. பாரத பிரதமர் உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த ஒரு ஆளுமை சொல்லுகிறார், மனித குலம் தமிழ்நாட்டில் தோன்றியிருக்க கூடும் என்று உலகம் முழுவதும் பேசுகிறார்.